எக்கு பஜ்ஜி எப்படி எக்கு பொரிச்சி சரி எப்படின்னு சொல்லுங்க என்னெல்லாம் ஊற்றிருக்கீங்க இதில் என்ன எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் எவ்வளவு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கணும் அடுத்து பெருஞ்சீரகம் போட்டு அதாவது ஃபஸ்ட்டு இந்த தவா மட்டும் வச்சுக்கணும் அப்படி தானே இந்த தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுத்து பெருஞ்சீரகம் போட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு அடுத்து அது வெங்காயம் தக்காளியை வசக்கிக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் இஞ்சி பிச்சு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணும் நல்லா வதக்கணும் ஓகே கொஞ்சோண்டு வத்தப்பொடி போட்டு வதக்கணும்னா முட்டையை உடைச்சு நல்லா வதக்கிட்டு அடுத்த முட்டையை உடைச்சு ஊட்டி திருப்பியும் வதக்கிட்டே இருக்கும் இப்படி வந்துடும் இது ராகி ரொட்டிக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும் இப்போ ராகி ரொட்டி என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்க இது வந்து என்னது இந்த மாவு ஊற்றி மாவு உப்பு போட்டு மாவு உப்பு போட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி மிளகா எல்லாம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி மிளகா எல்லாமே மாவு பிசையும் போதே பிசைஞ்சு அந்த மாதிரி உருண்டை இப்படி இந்த மாதிரி உருண்டை மாதிரி எடுத்து வச்சுக்கணும் உருண்டை மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டு தட்டி எடுத்துட்டுன்னா ராகி தோசை ரெடி ராகி அடை ரெடி சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்